இந்த ஒரு சின்ன டிப் வந்து என்னோடய சிஸ்டர் தான் எனக்கு சொல்லி தந்தாங்க. அது என்னன்னு பார்க்கலாமா? எப்போதுமே பேக் பார்ட்டில் அளவுகள் குறிக்க சொல்ல கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த 2 அளவுகளையும் சேர்த்து குறிச்சிக்கணும். ப்ளவுஸோட சைடு உயரமும் அப்புறம் ஃப்ரண்ட் பார்ட்டில் உள்ள ஃபஸ்ட் ஆர்ட்டோட உயரத்தையும் இங்கேயே நோட் பண்ணிக்கணும். சைடு உயரம், ஃபஸ்ட் ஆர்ட்டோட உயரம் இதெல்லாம் இங்கேயே நோட் பண்ணுறதுனால நம்ம வந்து ஃப்ரண்ட் பார்ட்டில் இதெல்லாம் ஈஸியாக நோட் பண்ணிடலாம். இப்போது கட் பண்ண பேக் பார்ட்டை ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணுற துணிக்கு மேலே வச்சு சுற்றி லைனை ட்ரா பண்ணுவோமா? இப்போது அந்த சைடு டாட்டை நம்ம ஈஸியாக குறிச்சிடலாம். ஃபஸ்ட் டாட் உயரத்தையும் ஈஸியாக நோட் பண்ணிடலாம். இப்போ நம்மளுக்கு ஃப்ரண்ட் பார்ட் ஈஸியாக கிடச்சிரும். இதுக்கப்புறம் ஃப்ரண்ட் பார்ட்டோட கழுத்தோட உயரத்தை நோட் பண்ணணும். அந்த கழுத்தோட உயரத்தை அளவு ப்ளவுஸை வச்சு நோட் பண்ணி சைடு உயரத்தையும் நோட் பண்ணிக்கணும். இப்போது நம்ம நோட் பண்ண இந்த 3 பாயிண்ட்டையும் நம்ம இணைச்சிட்டோன்னா நம்மளுக்கு ஃப்ரண்ட் பார்ட்டு கர்வாக கிடச்சிரும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்டும் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.